கூடியிருக்கின்ற என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே, இந்த பகுதியிலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே, பகுதி மட்டுமில்லை தொகுதியிலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே, இது நேரலை என்பதனாலே தமிழகத்திலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் நடக்கிறது பெருமாள் கோயில் தெரு. பெருமாள் கோயில் இங்கே இருக்குது. சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்குது. 10 வயசுக்குள்ளே இருக்க 8, 9, 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு தான் நான் சென்னைக்கு படிக்கிறேன். 6ஆவதில் வந்து இங்கே சேர்ந்தேன், சென்னை ராயபுரத்தில். அப்போ மார்கழி மாதம் முதல் மார்கழி பிறந்தா போதும், என்னுடைய தந்தையார் அவருடைய தலைமையில் பஜனை கோஷ்டி கிளம்பிடும். காலையில் 4 மணிக்கெல்லாம் என்னையும் எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி குளிச்சுட்டு, மார்கழி மாதம் பாரு எப்படி குளிர் இருக்கணும்னு, அப்போ 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அப்புறம் அவர் நாமம் போட்டுக்குவார், எனக்கு நாமம் போடுவார். அதே மாதிரி பஜனை கோஷ்டிகள் ஒரு 50 பேர் திரண்டுடுவாங்க. 50 பேர் அவங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம். ஒருத்தர் மிருதங்கம் அடிப்பார், ஒருத்தர் இந்த கொட்டி வாசிப்பார், அப்புறம் இந்த தாளம், இதெல்லாம் ஒவ்வொரு தெருவாக சுற்றி வருவாங்க. அந்த 30 நாள் 30 பாட்டு, ஆண்டாள் திருப்பாவை. அதில் 2வது பாட்டு, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு சொல்லும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலில் பையத்துகின்ற பரமன் அடிவாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் செய்யாதன செய்யோம், செய்யக்கூடாததெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்றது. செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு ஒரு. அப்புறம் கடைசியில் ஐயமும் பிச்சையும் ஆம்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் பாட்டு. அது எல்லா பாட்டும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். எந்த ஏலம் போடுவாங்க இல்லையா? ஓ, அந்த மாதிரி 30 நாள் கடைசியில் அப்போ ஊரெல்லாம் சுற்றி தெருவெல்லாம் சுற்றி வந்துட்ட பிறகு பொங்கல் சுண்டல் எல்லாம் கொடுப்பாங்க. அதில் ஒருத்தர் சுண்டல் கொடுக்குறவர் இந்த பஜனை கோஷ்டியிலே. இந்த வயசு இளமட்டம், சின்ன பசங்க தான் நாங்கள்லாம், இளமட்டன்னு கூட சொல்ல முடியாது. அப்போ அவரெல்லாம் திட்டுவோம். அவர் என்ன பண்ணுவார், நிறைய வாருவார் கையில். வாரி கொடுக்க போகிறாருன்னு நினச்சா இந்த விரல் நடுவில் அப்படி விடுவார். 4-5 தான் இப்படி விரலில் விடுவார். அப்படி அந்த பழைய ஞாபகம். எதுக்கு சொல்கிறேன்னா, இது மார்கழி போய் தை பிறந்தாலும் கூட அந்த மார்கழி, அந்த குளிர், அந்த மாதம், மார்கழி இருக்கிற மாதங்கள்லேயே மார்கழி மாதம்தான் சிறந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டாள் திருப்பாவை எல்லா ஊர்லேயும் அவங்க இப்போ பாடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதை பற்றிக்கு மேலே, அதுக்கு மேலே இதை பற்றி நான் பேச தேவையில்லை. அது இப்பொழுது தேவையும் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு அந்த பாட்டில் 2-3 வரி தவிர மற்றெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. அது அப்போது திருப்புகழ் எங்கே சொன்னாலும் படிப்பேன், திருப்புகழ். அப்போது இப்போ ஒரு பாட்டு கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போ அந்த சின்ன வயசில் படித்தது. அதுலேயும் ஓலைச்சுவடியில்
ஓலைச்சுவடியில் படித்தது அப்புறம் புஸ்தகம் வந்தது, புத்தகத்தில் படித்தேன். அப்புறம் பிரிண்டிங் அப்புறம் தான் வந்தது. இப்போ இங்கே பேசுனாங்க எல்லோரும் ஊழலை பற்றி பேசுனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியாவது, நாட்டில் 49 கட்சிகள் இருக்கலாம், இன்றைக்கி யார் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு தெரியாது, நாளைக்கு பத்திரிகை பார்த்தா தான் தெரிய முடியும். ஆனால் எந்த கட்சியும், ஆண்ட கட்சி அல்லது ஆளுகின்ற கட்சி, தேசிய கட்சிகள், நாங்கள் ஊழலை பற்றி அவர்களால் பேச முடியாது. ஊழலை பற்றி அவர்களால் பேச முடியாது. வேணும்னா கம்யூனிஸ்டுகள் பேசலாம். ஏன்னா கேரளாவில் ஊழல் இல்லாமல் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது, அதே மாதிரி திரிபுரா அவர்கள் ஊழல் இல்லாத ஆட்சி, நல்ல ஆட்சியை கொடுக்குறாங்க. அப்படி நாம் மட்டும்தான், பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் ஊழலை பற்றி நாம் பேசுகிறோம். ஊழலை ஒழிப்பதற்கு என்னென்ன வழிகள் என்பதையும் சொல்கிறோம். ஏதோ அவர் வாங்கினார் ஊழல், காசு வாங்கினார், இவர் வாங்கினார், ஊழல் செய்தாங்கன்னு சொல்கிறத விட, ஊழல் செய்கிறத சொல்லி எப்படி இவர்கள் ஊழல் செய்கிறாங்கன்றதையும் சொல்லி, அது ஊழல் செய்யாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்பதையும் நம்ம சொல்கிறோம். அது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா குட் கவர்னன்ஸ், ஒரு நல்ல ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி நம்மால் கொடுக்க முடியுன்றதை சென்ற தேர்தல் நேரத்தில் நம்ம சொன்னோம். அதாவது நம்முடைய தேர்தல் அறிக்கையை இப்போ கூட யாராவது நீங்கள் அதை படிச்சிங்கன்னா, அது நெட்டில் படிச்சிங்கனாக்காவே, நம்ம கட்சி சொன்ன மாதிரி, பாட்டாளி மக்கள் கட்சி சொன்ன மாதிரி யாருமே சொல்லலை. இது பல முறை சொல்லியிருக்கிறோம். இதுதான் அந்த தேர்தல் அறிக்கை. இதில் எல்லா விவரமும் இதில் இருக்குது. இதனுடைய நோக்கமே என்னென்னா, புதியதோர் தமிழகம் செய்வோம். இந்த புதியதோர் தமிழகம் செய்வோம், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லி நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த கட்சியும் சொல்ல முடியாது. அதற்கு யார் சொல்லுவாங்க? சொல்ல முடியாது. 50 ஆண்டு காலமாக நம்ம பார்க்குறோம், இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்டு தமிழகத்தை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி இன்றைக்கி ஊழல்னு மக்களுக்கு சொன்னாலே மக்கள் அது ஒன்றும் பெருசாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. அதோட இந்த ஊழல் செய்கிறதுக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னா, மக்களுடைய வரிப்பணம் தான். மக்களுடைய வரிப்பணம் தான் மக்களுடைய பணம். மக்களுடைய பணம், வரிப்பணம், மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, வாழ்விற்காக, கல்விக்காக, மற்ற வசதிகளுக்காக செலவிடப்படணும். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்முடைய 2017-18 ஆண்டினுடைய தமிழக பட்ஜெட்டில் இருக்கிறத சொல்கிறேன். வரி வருவாய் 99,450 கோடியோ என்னமோ வரி வருவாய். அதில் இலவசத்துக்கு மட்டும் 73,604 கோடி இலவசத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 100 ரூபாயில் 100 ரூபாய் வருவாய் வருது, அதில் 70 ரூபாய் இலவசங்களுக்கு கொடுத்துட்றாங்கன்னா 30 ரூபாயை கொண்டு தான் மக்களுக்கு வேண்டிய வசதிகளை, சம்பளம் கொடுக்கணும், அப்புறம் ரோடு போடணும், தண்ணி கொடுக்கணும், மருத்துவ வசதி எல்லாம் செய்யணும், மற்ற எல்லாமே. ஏன் இவ்வளோ இலவசத்தை கொடுக்குறாங்கன்னா, அந்த இலவசத்தை கொடுத்தா தான் இப்போ மின்விசிறி வாங்குறதுக்கு, அப்புறம் டிவி, லேப்டாப் இதெல்லாம் வாங்கும்போது
ஆமாம், 100 ரூபாய்க்கு பொறுமான ஒன்றை இவங்க எவ்வளோக்கு 1000 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. 100 ரூபா பெருமானது 1000 ரூபா கொடுத்து. அப்போ எவ்வளோ இவங்களை கொள்ளடிக்க முடியும்? எவ்வளோ அடிக்க முடியும்? 700, 800, 900 ரூபா அடிப்பாங்க. இதுதான் வந்து அதுக்காக தான் அந்த இலவசங்களை அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் இல்லாமே ஒரு ஆட்சி, நல்ல ஆட்சி பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். மக்களுக்கு இன்னும் அது போய் சேரல. மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியாக ஆட்சியில் அமர்த்தியிருப்பாங்க. அதுக்கு முக்கியமாக காரணம் நம்ம பாலு சொன்ன மாதிரி ஊடகங்கள் தான். ஊடகங்களை தொடர்ந்து நாம் குறை சொல்லலை. இப்போ ஊழலை ஒழிக்கணும்னா நாம் எவ்வளவு கத்தினாலும், எத்தனை கூட்டங்கள் போட்டு பேசினாலும் ஊடகங்கள் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். இப்போ நாங்கள் போன முறை மறைந்த முதலமைச்சர் இருக்கும்போது அவர் செய்த ஊழல்கள் பட்டியல்கள் போட்டு 18 வகையான ஊழல்கள், அது அப்பொழுது ஒரு ஆளுநர் இருந்தார். அவருக்கும் ஆளுங்கட்சிக்கும் ரொம்ப நெருக்கம். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். நான் அப்போவே சொன்னேன், இது குப்பை தொட்டியில் தான் தூக்கி போடுவார் அப்படின்னு. ஆனால் கொடுத்துட்டு வந்து அப்புறம் மறுபடியும் கூட இது பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஏன்னா அவர் நேர்மையானவர் இல்லை. அவர் அப்போவே அவர் விசாரிச்சிருக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு 24 வகையான ஊழல் பட்டியலை கொண்டு போய், இப்போ அதுக்கு நான் போகலை. தலைவர் அன்புமணி, மூர்த்தி, பாலு எல்லாம் போய் கொடுத்துருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, இப்போ இருக்கிற கவர்னர் சொல்லியிருக்காரு, நான் வரிக்கு படித்து 1 மாதத்துக்குள்ளே நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி. இதை சம்மந்தமாக டெல்லி போய் சொல்லியிருக்காரு போல, இதெல்லாம் எடுத்து போய் சொல்லியிருக்காரு போலது, நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு நாம் பார்ப்போம். ஆக இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இதை திமுக, அதிமுக செய்கிற ஊழலை பட்டியல் போட்டு அங்கங்கே தகவல்களை பெற்று, இப்போ எனக்கு வர தகவல்களை பெற்று தான் அதை ஏதோ எழுத்துன்னு சொல்கிறதில்ல. அது உண்மையா, எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பார்த்து தான் நாங்கள் அந்த ஊழல் பட்டியலை நாங்கள் தயாரிக்கிறோம். அதை கொண்டு போய் அங்கே கொடுத்துருக்கோம், கவர்னர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாது நீங்கள் பார்க்கலாம், தினம் இந்த பினாமி அரசு செய்கிற ஊழலை புட்டு வைக்கிறோம், தினம் வைக்கிறோம், புட்டு வைக்கிறோம். வேறு யார் இது செய்கிறாங்க? வேறு யார் செய்கிறதுக்கு தெரியலை. இன்னொன்று, செய்கிறதுக்கு தெரியலன்றதை விட அவங்களுக்கு அந்த யோக்கியதை இல்லை. ஏன்னா இப்போ எதிர்கட்சி 91 பேர் வச்சுட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட்டுன்னு மறைந்த ஜெயலலிதா சொல்லிச்சு கலைஞருடைய ஆட்சியை பார்த்து. இப்போ 90 ஒரு 8 கூட்டணி, 98 பேரா, 98 பேர் வச்சுட்டு என்ன நடக்குது அங்கே? ஒன்றும் நடக்கலை. ஒரு எதிர்கட்சின்னா ஆளுங்கட்சி பயப்படணும். இன்றைக்கி என்ன சொல்லுவாங்களோ, எது சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. அது காமராஜர் காலத்தில், ஓபி ராமசாமி ரெட்டியார் காலத்தில் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற எதிர்கட்சியா? ஆனால் இன்றைக்கி அந்த ஊடகங்களை கூட நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்களையும் கேட்குறேன், இன்றைக்கி உண்மையான எதிர்கட்சி யார்? பாட்டாளி மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி தான். நான் 10 மணிக்கு ஊழலை பற்றியோ மற்ற மக்கள் நலனை பற்றியோ, அது அரசு செய்கிற தப்பை பற்றியோ, அல்லது நீட்டை
கிராம மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அது எதிரானது அப்படின்னு அந்த தேர்வு பற்றி எதை சொன்னாலும் அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அதை காப்பி அடித்து மறுபடியும் ஒரு அறிக்கை. மற்ற கட்சிக்காரர்கள், எதிர்கட்சி திமுக, மற்ற கட்சிகள், நாங்கள் ஏதாவது அப்படி காப்பி அடிச்சிருக்கிறோம் அது வரைக்கும்? அதனால தான் நான் கூட சொல்கிறது, எங்கள் தேர்தல் அறிக்கையே அப்படியே காப்பி அடித்தாங்க. இப்போ காட்டின அந்த தேர்தல் அறிக்கையே திமுக காப்பி அடித்தது 60 விழுக்காடு, அதிமுக 40 விழுக்காடா, 40 விழுக்காடு, 45 விழுக்காடு. நான் பத்திரிகையாளரே சொல்லுவாங்க, டாக்டர் ராமதாஸ் அறிக்கை முதல்ல வரும் காலையில், அதன் பிறகு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து தான் மற்றவங்களாம் கொடுப்பாங்க. அந்த டைமிங் இருக்குதில்ல, அது மாதிரி சொல்லுவாங்க. ஆக இங்கே உண்மையான எதிர்கட்சி நாங்கள் தான். இப்போ மட்டும் இல்லை, திமுகவோட கூட்டணியாக நாங்கள் இருந்தாலும், அண்ணா திமுகவோட கூட்டணியில் இருந்தாலும், நாங்கள் அவங்க செய்கிற தப்பை தெளிவாக தைரியமாக அஞ்சாமல் சொன்னது நாங்கள் தான். நிருபர்கள் கேட்குறாங்க, கலைஞர் அப்பொழுது முதலமைச்சர், கூட்டணியில் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட்டணியில் இருக்குது ராமதாஸ் உங்களை குறை சொல்லி தினமும் அறிக்கை விடுறாரு, போராட்டம் பண்ணுறாரு அப்படின்னு நிருபர்கள் கேட்குறாங்க கலைஞரை. அதுக்கு அவர் சொல்கிறார், எதுவுமே அவர் ஒரு நயத்தோடு சொல்லுவார். என்னன்னா, எனக்கு அதை நீங்கள் அப்படி எடுத்துக்கக்கூடாது, தைலாவரத்துலேருந்து எனக்கு தைலம் வருது அப்படின்னு சொன்னார். தைலம் வருதுன்னு. அது ஆக நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் அஞ்சுறது கிடையாது. ஏன்னா ஒரு எதிர்கட்சி செய்கிற வேலை அதுதான். கிரியேட்டிவ், கிரிட்டிக், கன்ஸ்ட்ரக்டிவ் என்று சொல்வார்கள். 3 C. ஒரு நம்ம விமர்சனம் பண்ணாலும், தவறை கண்டுபிடிச்சாலும் அதற்கு என்ன தீர்வு அப்படின்றத சொல்லணும். புதுமையான கருத்துக்களையும், ஆரோக்கியமான கருத்துக்களையும், வளர்ச்சிக்கான கருத்துக்களையும் நம்ம சொல்லணும். அதனால தான் நாங்கள் இப்போ 2-3 வருஷமாக என்ன சொல்கிறோம், அன்புமணி என்ன சொல்கிறார், நாங்கள் பேசுகிறதெல்லாம் வளர்ச்சி அரசியல், growth and development, வளர்ச்சி முன்னேற்றம். அதோட இன்னொன்று சொல்கிறார் அன்புமணி, நாங்கள் மற்றவங்க மாதிரிலாம் எழுத்துன்னு எங்களெல்லாம் பேச தெரியாது, நாகரிகமாக நாங்கள் பேசுவோம். அதாவது டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ், கண்ணியமாக பேசுவோம். இங்கே பேசுனவங்க எல்லோரும் கண்ணியமாக தானே பேசுனாங்க. வளர்ச்சியை பற்றி தானே நாங்கள் பேசுகிறோம். வளர்ச்சியை பற்றி பேசுகிறதுக்கு தான் நாங்கள் 15 வருஷமாக நிழல் நிதிநிலை அறிக்கை, ஷேடோ பட்ஜெட், பாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் 15வது நிழல் நிதிநிலை அறிக்கை 15 வருஷமாக நாங்கள் பண்ணுறோம். இதை ஐரோப்பிய நாடுகளில் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க அங்கே செய்வாங்க. அதற்கு வேண்டிய தகவல்களை ஆளுங்கட்சியே கொடுக்கும். ஆளுங்கட்சி எங்கே கொடுப்பாங்களா? எங்கே செய்கிற ஊழலை, எல்லாமே ஊழல், எல்லாமே முடைநாற்றம், எல்லாமே குப்பை, எல்லாமே அழுகல், ஒன்றுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, அவங்க என்ன கொடுப்பாங்க? ஆனாலும் நாங்கள் எங்களுடைய அரசியல் கடமையை, இந்தியாவில் எந்த கட்சியும் இந்த மாதிரி ஒரு ஷேடோ பட்ஜெட், நிழல் நிதிநிலை அறிக்கையை தயார் பண்ணி கொடுக்கல. இந்தியாவிலேயே நான் சொல்கிறேன், நாங்கள் தான் அதை பண்ணுறோம். ஒவ்வொரு ஆண்டும் அதை செய்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகத்தில் அது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பாக இருந்தாலும், அது நம்முடைய பிரதமர் மோடியாக இருந்தாலும்,
அது ஜனாதிபதியாக இருந்தாலும் உலகத்தில் யார் எவ்வளோ பெரிய அதில் பில்கேட்ஸு உலகத்திலே பெரிய பணக்காரர் பில்கேட்ஸாக இருந்தாலும் அவங்க ரொட்டி சாப்பிட்றாங்களோ அல்லது சப்பாத்தி சாப்பிட்றாங்களோ அல்லது அரிசி சாப்பிட்றாங்களோ அல்லது கேழ்வரகு சாப்பிட்றாங்களோ அல்லது ஓட்ஸ் சாப்பிட்றாங்களோ எது சாப்பிட்றாங்களோ இதை உற்பத்தி செய்கிறவன் யார்? விவசாயி. உற்பத்தி செய்கிற விவசாயி இல்லையா? அந்த உற்பத்தி செய்கிற விவசாயி தான் என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எனக்கு கடவுள் அப்படின்னு சொன்ன அன்புமணி. இது வரைக்கும் உலகத்தில் யாரும் சொன்னது கிடையாது, இந்தியாவிலையும் சொன்னது கிடையாது. விவசாயிகள் தான் கடவுள், சோறு போடுறவன் சோறு போடுறது தான் கடவுள் அப்படின்னு சொன்னது அவர் தான், வேறு யாருமே சொல்லலை. நான் இது எதற்கு சொல்கிறேன்னா, சும்மா நாங்கள் சொல்லலை. 10 வருஷமாக பொது பட்ஜெட் 15 வருஷம் சொன்னேன். 10 வருஷமாக விவசாயிகளுக்கான ஒரு ஷேடோ பட்ஜெட், வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கை, ஷேடோ பட்ஜெட் ஃபார் அக்ரிகல்ச்சர், பாட்டாளி மக்கள் கட்சியின் 10வது வேளாண் நிழல் அறிக்கை. இதை பார்த்த விவசாயிகள் சங்கங்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட அரசு ஆட்சியை கொடுத்தாங்க, விவசாயிகளுக்கு பொற்காலம், விவசாயிகள் வாழ்வார்கள். ஏன்னா 10 வருஷமாக நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம், விவசாயம் இப்படி தான் இருக்கணும், விவசாயிகள் இப்படி தான் விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கிற விவசாயிகள் அல்லது விவசாய தொழிலாளர்கள் அவர்கள் எப்படி உயரணும், அவர்களுக்கு வாழ்வாதாரம் என்ன, அவர்கள் எப்படி முன்னேறணுன்றதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு நாங்கள் விவரமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த நாங்கள் போடுற இந்த நிழல் நிதிநிலை அறிக்கை ஷேடோ பட்ஜெட்டை கட்சியினுடைய தலைவர் அங்கே கொண்டு போய் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது சட்டமன்றத்தில் எல்லோரும் கொடுப்பார், அதிகாரிகளெல்லாம் கொடுப்பார். அப்போ அந்த அதிகாரிகள்லாம் பார்த்து செக்ரட்டரிஸ் சொல்லுவாங்களாம், நாங்கள் போடுற பட்ஜெட் ஒன்றுமே கிடையாது, உங்கள் பட்ஜெட்டு தான் சூப்பர் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி மின்துறை செயலாளரே சொல்லுவார்னு சொல்கிறார். நிதித்துறை செயலாளர், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. அப்படி நாங்கள் இந்த ஷேடோ பட்ஜெட் தான் உண்மையான பட்ஜெட் இல்லை, வரைவு நிதிநிலை அறிக்கை தான். 3 மாதத்துக்கு முன்னாலே நாங்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு நாங்கள் அதை தயார் பண்ணுறோம். ஆனால் இவங்க அரசு அவங்களுக்கு எந்த மாதிரி கொள்ளடிக்கிறதில் தானே அவங்களுக்கு எல்லாம். இன்னொன்று, ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆண்டு ஊழல் ஒழிப்பு ஆண்டாக நாங்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். இது எந்த கட்சியாவது செய்யுமா? எங்களுடைய மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் இந்த ஆண்டை நாங்கள் அப்படி அறிவிச்சிருக்கிறோம். போன ஆண்டு நிறைய போராட்டங்கள், மக்களுக்கான போராட்டங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். நான் எந்த பதவிக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, எந்த பதவிக்கும் போகணுன்னு விரும்பினதும் கிடையாது, பதவிக்கு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணவன். நான் நினச்சிருந்தால் மத்திய மந்திரி ஆகிருக்க முடியும், எம்எல்ஏ ஆகியிருக்க முடியும், மத்திய அமைச்சர்களாக எங்கள் கட்சியில் அனுப்பி வச்சுருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களாக அனுப்பி வச்சுருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முதல்ல 91 வந்தபோது அவரை யானை மேலே ஏற்றி, இது சாதாரண யானை இல்லை, பட்டத்து யானை, கோட்டைக்கு போ அப்படின்னு சொல்லி இப்படிலாம் ஒரு புதுமையாக சிந்திப்பேன் நான். அந்த மாதிரி அப்படிலாம் பண்ணோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிறைய சுற்றுப்புறம், நம்முடைய சென்னை சுகாதாரக்கேடு, பொல்யூஷன், மாசு நிறைந்த நகரமாக இருக்குது அப்படின்றதுக்காக
ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் பூராவும் எத்தனை இல்லைங்க 1.5 மாதம் இவங்களுடைய எல்லாரையும் சைக்கிள்லேயே போட சொன்னேன். இருசக்கர வாகனம். ஆமாம் ஆமாம், புது இருசக்கர சைக்கிள் வாங்கி கொடுத்து இந்த சைக்கிள்லேயே நீங்கள் சட்டமன்றத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி விடுதியிலிருந்து. ஆமாம், இப்படி புதுமையாக நாங்கள் செய்வோம், எல்லாமே புதுமையாக செய்வோம். இப்போ எங்கள் மூர்த்தி அதை இன்றைக்கி பேச மறந்துட்டார். கோவம் மணக்குது, அதை நான் மாற்றி காட்டுவோன்னு. இவங்க 70 வருஷம் ஆகுது, 50 வருஷம் இவங்களுடைய ஆட்சி, திராவிட கட்சி ஆட்சி. என்ன இருக்கு, எங்கே மணக்குது? அங்கே போய் நானும் சில நேரத்தில் அப்படி போய் பார்க்குறது, அந்த பக்கம் போகும்போது நாற்றம் தாங்க முடியல, கோவம். இப்படி நேற்று போன 2015 நாங்கள் சொன்னோம், இந்த நாம் விரும்பும் சென்னை எப்படி இருக்கும், அது திட்டங்கள்லாம் போட்டு அன்புமணி கிட்டத்தட்ட 22 சட்டமன்ற தொகுதிகள்லாம் பேசினார். கூட்டம் போட்டெல்லாம் பேசினார். எப்படி இருக்கும், நாங்கள் எங்ககிட்ட இந்த சென்னையை கொடுத்து பாருங்கள் மக்கள், நாம் விரும்பும் சென்னை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. 0 வேஸ்ட், பொல்யூஷன் ஃப்ரீ, கொஞ்சம் கூட மாசு இருக்காது. இன்றைக்கி டெல்லி தான் இந்தியாவிலே அதிகமாக மாசு உள்ள நகரம். நாம் 2வது 3வது கூட வரலாம் சென்னை. அதனால் இதெல்லாம் மாறணும். ஆனால் இங்கே மாறல. என்ன சொல்லப்போனால், இங்கே ஊழல் செய்தால் அவங்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க. ஆமாம், இந்தோனேஷியாவில் ஒரு அதிபர் இருந்தார், சுகார்த்தோன்னு சொல்லி. அதே மாதிரி பிலிப்பைன்ஸில் ஒரு பேர் என்னமோ, அது மார்க்கோஸ் என்னமோ ஒரு பேர், அந்த அதிபர். சவுதி அரேபியானுடைய இளவரசர்கள் அவங்களும் பெரிய ஊழல் செய்தாங்கன்னு சொல்லி பெரிய தண்டனை கொடுத்தாங்க. அந்த நாட்டு மக்கள் சிறையில் தள்ளினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்படி உலக அளவில் ஊழல் செய்தால் தண்டனை, இங்கே ஊழல் செய்தால் என்னது, பட்டம், புரட்சி. ஆமாம், இன்னொரு வேடிக்கை, பொதுவாக உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் நோபல் பரிசு கொடுக்கணும் இல்லையா? இலக்கியத்தில் அமைதிக்கு, விஞ்ஞான கண்டுபிடிப்பு, இந்த 3த்துக்கு தான் நோபல் பரிசு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு சிரிப்பாக, நான் ரொம்ப சிரிச்சேன்னு நினைக்கிறேன், நான் மறைந்து போன ஒருவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும். அவங்க அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா எங்கே இருந்திருப்பாங்க, யார் கூட? அதான் ஒரே அறையில் இல்லைனாலும் பக்கத்தில் என்னது பரப்பன அக்ரஹார சரியா, அங்கே தான் இருந்திருப்பாங்க. நோபல் பரிசு கொடுக்கணுன்றாங்க. எத்தனை புரட்சிகளை நாம் இங்கே பார்த்தோம் இல்லையா? புரட்சி என்ற வார்த்தையை இன்றைக்கி பங்கப்பட்டு வெக்கப்பட்டுருது. அந்த வார்த்தையை வெக்கப்பட்டு ஐயோ என்ன விடமாட்டாங்க ஒரு தமிழ்நாட்டு மக்கள். இப்போ இன்னைக்கு கூட நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க, மறைமுகமாக கூட சிலர் சொன்னாங்க, யாரும் இங்கே ஆளை வரப்போகிறாங்க அல்லது ஆளை ஆசைப்படுறாங்க, கட்சியை ஆரம்பிக்க போகிறாங்க, இது பார் வராங்க, வந்துகிட்டே இருக்காங்க, அங்கே வராங்க, இவ்வளோ தூரத்தில் வராங்க, இத்தனை கிலோமீட்டரில் வராங்க அப்படின்லாம் இது பத்திரிகையில் தான் சொல்கிறாங்க. இல்லை அப்படிதான் சொல்கிறாங்க. எனக்கும் ஒரு ஆசை, மக்களுக்கும் ஒரு ஆசை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு ஆசை. இப்படி தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிற, முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிற பத்திரிகை நான் ஊடகங்களுக்கு சொல்கிறேன், தொலைக்காட்சி, நிறைய தொலைக்காட்சி, 40-50 தொலைக்காட்சிகள் இருக்குது. எல்லாம் சேர்ந்து, ஊடகங்கள்லாம் சேர்ந்து, உங்கள் சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு விவாதம் வைங்க. தமிழ்நாட்டை ஆள விரும்புகிறவர்களெல்லாம், முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புகிறவர்களெல்லாம் வாங்க, இந்த விவாதத்தில் கலந்துங்க, ஒரு மேடை போட்டுரும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் எவ்வளோ நீங்கள்
ஊடகம் அந்த அசோசியேஷன் சங்கம் அவங்க முடிவு பண்ணிட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் யார் யாரே சொல்கிறாங்க இல்லையா, அவங்களிலேருந்து யார் ஒன்றாலும் விவாதத்துக்கு வரட்டும். அப்படி ஒன்று ஊடகங்கள் செய்யுங்களேன். அதை செய்யாமல் தேவையில்லாத சிலருக்கு அவர்களை தூக்கி விடுறது, விளம்பரம் அதிகமாக கொடுக்கறது, எல்லாம் ஆரோக்கியமான ஒரு அரசியல்னு சொல்கிறத விட தர்மம், பத்திரிகா தர்மம் இல்லை. அது பாலு கூட நாகரிகமாக சொன்னார். அது ஏன்னா உலக அளவில் நான் சொன்ன சில பேர் நிறைய பெரிய பட்டியலை வச்சுருக்கேன். இன்றைக்கி கூட டாப் 10 கரப்டிவ் பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது என்கிட்ட. எங்கே அது பாருங்கள், ஃபாக்ஸ் நியூஸ் அப்படின்னு ஒரு நியூஸ், டாப் 10 லிஸ்ட் ஆஃப் மோஸ்ட் கரப்ட் பாலிட்டிஷியன்ஸ் இன் இந்தியா 2017. 2017 10 பெரிய ஊழல் செய்த, அதில் யாரோ பேசினாங்க. ஆமாம், ராஜேஸ்வரி பிரியா தான் சொல்லிச்சு. அது பேரெல்லாம் சொல்லிச்சு, நான் என் வாயால் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆக இப்படியே நாம் பேர் எடுக்கிறது. தெலுங்கானா பிரியணும், தெலுங்கானாவினுடைய அது 40-50 ஆண்டு கோரிக்கை தெலுங்கானா வேணும்ட்டு. நானும் போய் சந்திரசேகர ராவோட நானும் போராட்டம் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கினேன். சந்திரசேகர ராவ் இப்போ முதலமைச்சராக இருக்காரு. அங்கே இரண்டா பிரிஞ்சுது. அது பிரிகிறதுக்கு நாங்களும் ஒரு காரணமாக இருந்தோம். அவர் இன்றைக்கி என்னமா ஆட்சி செய்கிறார், இந்த நீர் மேலாண்மை பற்றி அப்படி அவ்வளோ நல்லா செய்கிறார். ராஜசேகர ரெட்டி அதே நீர் மேலாண்மை இந்த பக்கம் ஆந்திராவில் அவர் அதே மாதிரி செய்தார். அங்கே கொஞ்சம் கூட அந்த ஊழலே இல்லை. இந்த ஆந்திராவானாலும் சரி, இல்லை தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி. கேரளா இப்போ ஆடுறாங்கல்ல கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஆனால் இங்கே மட்டும் எப்படி தொடர்ந்து 50 வருஷம் இதை அகற்ற வேண்டியது, ஒழிக்க வேண்டியது, தர்ம யுத்தம் செய்ய வேண்டியது ஊடகங்கள் தான். நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம், உங்களை தூக்கி நிறுத்துவோம், உங்கள் புகழ் பாடுவோம். நீங்கள் ஊடகங்களுடைய புகழை நாங்கள் பாடுவோம். ஆனால் நாங்கள் இதை வெளிக்கொண்டு வரும்போது, சொல்லும்போது, உறக்க சொல்லும்போது, அறிக்கை விடும்போது அது சின்னதாக ரவோடு சின்னதாக பண்ணுறீங்க நீங்கள் இல்லையா? அதனால் சொல்கிறேன், இது எல்லாத்துக்கும் தர்மம்னு இப்போ வச்சுருக்காங்க. அதனால் தர்மம் தலை காக்கும்லாம் பெரியவங்க போய் சொல்லிட்டு போனாங்க. இப்போ பத்திரிகைகளுக்குன்னு ஒரு தர்மம், அதான் ஊடக தர்மம், பத்திரிகைகளுக்குன்னு தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தவறு செய்தவர்களை வெளிச்சம் போட்டு காட்டணும். இப்போ போஃபாஸ் ஊழல் அதை கொண்டு வந்தது, அது வெளியே கொண்டு வந்தது ஒரு பத்திரிகை, ஒரு ஆங்கில பத்திரிகை, ஹிந்து பத்திரிகை தான். இப்படி அந்த மாதிரி இப்போ நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழலை சொல்கிறோம். அந்த ஊழலை ராஜேஸ்வரி பிரியா கொஞ்சம் ஒரு பட்டியலிட்டுது. அதுக்கு இன்னும் நேரம் கிடச்சதுன்னா முழு பட்டியலையும் சொல்லியிருக்கோம். அவ்வளோ பெரிய பட்டியல். அதுதான் 24 விதமான ஊழல். இப்போ முன்னால் ஒரு 18, தினம் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது. யார் எங்கே ஊழல் செய்தாலும், என்ன பண்ணாலும், எது செய்தாலும் எனக்கு தான் பெரிய தொந்தரவு கொடுக்குறாங்க. தொலைபேசிலையும் சரி, அப்புறம் இந்த நேர்லேயும் வராங்க, மெயில் பண்ணுறாங்க, இப்படின்னு. அப்புறம் நம்ம விசாரிக்கும் போது அது ஊழல் தெரியுது நமக்கு. ஆக நம்ம எப்படி பார்க்குறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படி பார்க்குறாங்க? ஊழல் அவங்ககிட்ட சொன்னால் தான் அதை அம்பலப்படுத்துவாங்க. அது எங்கே நடந்தாலும், அது அலுவலகத்தில் நடந்தாலும், வெளியே நடந்தாலும். இதில் இன்னொரு வேடிக்கை என்ன தெரியுமா? இது ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப
அதாவது டோர் டெலிவரின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பேரம் அதில் கமிஷன் வருதுன்னு சொன்னால் 10 கோடி கமிஷன் வருதுன்னா முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு போயிடுறார். டோர் டெலிவரின்ற. ஆமாம், இவரே போய் அங்கே போய் காஃபி சாப்பிட்டு அது பேர் டீல் போட்டு முடிச்சுட்டு வாங்கின்னு வந்துடுறாரு. இப்போ ஒரு அம்மையார் உள்ளே இருக்காங்க, கிட்டத்தட்ட 150 இடங்களில் வருமான வரி சோதனை பண்ணாங்க இல்லையா? சொந்தமானவர்கள், நெருக்கமானவர்கள், கம்பெனிகள், அது இதுன்னு பண்ணாங்கல்ல இல்லையா? இது எப்படி சாத்தியம் சொல்லுங்கள்? இது எப்படி சாத்தியம்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. ஊழல் ஒழிப்புகளும் தனி பிரிவு இருக்குது. சிபிஐ இருக்குது. வருமான வரி இது இருக்குது. வருமான வரித்துறை இருக்குது. இவ்வளோ பேர் இருந்தோம். இன்றைக்கி ஒரு ஆள் 20 ரூபா டோக்கனை கொடுத்தாக்கா 10,000 வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்கன்னா இது என்ன வேடிக்கைன்னா, எலெக்ஷன் நடத்துகிற எலெக்ஷன் கமிஷனே லஞ்சம் கொடுத்த ஆள் அந்த ஆள். இது எங்கே நடக்கும்? இது உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குதா? ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்கிறோம், நேர்மையாக நடக்கணும், நாணயமாக நடக்கணும், தப்பு இல்லாமல் நடக்கணும்னு சொல்கிறது. அதுதான் எலெக்ஷன் கமிஷன். அது இண்டிபெண்ட் பாடி, நம்ம அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கே போய் எங்கள் சின்ன ஒதுக்கணுன்றது லஞ்சம் கொடுக்குறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? அவன் இப்போ வெற்றி பெற்றிருக்கான். ஒருத்தர் கனடாவிலேருந்து ஒருத்தன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், ஐயா உஷாராக இருக்கணும். என்னடா அப்படின்னு கேட்டேன். நம்ம பையன் தான், அவன் கனடாவில் இருக்கான். என்னடான்னு, ஒரு தொகுதிக்கு 40 கோடி, 150 தொகுதி எவ்வளோ 6000 கோடி, அதை வச்சுட்டு ஒருத்தன் தயாராக இருக்கிறான். உனக்கு புரியுன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது எங்கேருந்து வந்தது? ஏதோ ஸ்பின்னிங் மில் வச்சுருந்தாங்களே, ஒரு 100, 50, 500 டிவிஎஸ் மாதிரி அந்த காலத்தில் பஸ் ஓடுறாங்களா, அல்லது பெரிய இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி எதுவா, கார்பரேட்ஸ் எதுவா, பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் அந்த மாதிரி வழி வந்தவங்களா? டாட்டா அந்த காலத்தில் ஒரு சின்ன இது தொடங்கி அப்புறம் ஒரு ஸ்டீல் பிளான்ட் தொடங்கி இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தின பங்கு டாட்டா உண்டு. அது பிர்லா, கோயங்கா அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய அளவில் சொல்லும்போது. தமிழக அளவில் சொல்லும்போது கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு, அந்த நாயுடு அந்த குடும்பம், அந்த சமுதாயத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள், இப்படி அந்த டிவிஎஸ் குரூப்பு, இப்படி நிறைய குரூப்பு எல்லாம் இவங்கெல்லாம் உழைச்சாங்க. ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னுக்கு வந்தது. வெங்கட்ராமன் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டராக இருந்தார். நிறைய தொழில் தொடங்குறதுக்கு வேண்டிய உதவிகள்லாம் பண்ணார். அப்புறம் அவர் ஜனாதிபதி ஆனார் எல்லாம். இப்போ நம்ம தலைவர் சொன்னார், கக்கனை பற்றி சொன்னார், நம்முடைய காமராஜரை பற்றியெல்லாம் சொன்னார். இதில் ஓபி ராமசாமி ரெட்டியார் தமிழ்நாட்டை ஆண்டார். அவர் ரொம்ப நேர்மையாக இருந்தனால அவர் பதவி விலகணும் அப்படின்னு ஒரு கோஷ்டி, அதுலேயே எம்எல்ஏக்கள், நான் பதவி விலகிறேன், எனக்கு இந்த பதவியில் நீடிக்கணும்னு ஆசை இல்லை, ஆனால் நான் பதவி விலகின பிறகு நான் சொல்கிற ஆளை தான் முதலமைச்சராக போடணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சார் அவர். குமாரசாமி ராஜா அவரை போடணும்னு சொன்னார். ஆமாம், ஓபிஆருக்கு பேரே உத்தமர், ஓபி ராமசாமி ரெட்டியார்னு பேர். உத்தமர் அவருக்கு ஒருத்தர் தான் பேர், உத்தமர்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் அந்த வேஷம்லாம் போட்டாங்க. இங்கே இந்த ஓபி ராமசாமி ரெட்டியார் அவர் முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்போல்லாம் சர்க்கரை கிடைக்காது, ரொம்ப சர்க்கரை பஞ்சம். யாரோ ஒருத்தர் வந்து
ஒரு அரை மூட்டை சர்க்கரை கொண்டு வந்து கொடுத்துருக்கார் அவங்க தம்பிக்கிட்ட. ஓபி ராமசாமியுடைய முதலமைச்சருடைய தம்பிக்கிட்ட கொடுத்துருக்கார். அது வாங்கிட்டு இருக்கார். அண்ணனுக்கு காஃபி பைத்தியம், காஃபி சாப்பிட வரேன் அப்படின்ட்டு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்திருக்காரு. இந்த ஓமந்தூர் எங்கள் ஊர் பக்கத்தில் தான். அங்கே வந்து இது என்ன மூட்டை சர்க்கரை யாருக்கு மேல்படியா, இது எடு, இன்னையிலேருந்து நீ என் தம்பி கிடையாது, இன்னையிலேருந்து நீ உனக்கும் எனக்கும் உள்ள உறவு இன்னையோட போச்சு. அதோட தம்பி போனார். அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு சக்கரை மூட்டை. இப்படி இருந்த நாடு, இப்படி வாழ்ந்த தலைவர்கள், வழிகாட்டிய தலைவர்கள். ஒரு தரம் இந்த நம்ம வந்து இந்த புகைவண்டி நிலையத்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் நம்ம வெயிட்டை பார்க்கணுன்னா ஒரு ரூபா காயின் போட்டால் அது வெயிட்டு ஒரு இது வந்து விழும். அது முதல்ல வந்ததான். இப்போ முதல்ல இந்தியாவில் வரும்போது அந்த மிஷின் வரும்போது நேருஜி என்ன பண்ணியிருக்கார், அவர் போட்டு அது பார்த்துருக்கார், அவருடைய வெயிட்டு பார்த்துருக்கார். காமராஜரை நீங்களும் பாருங்களேன்னார். அப்படி காமராஜர் அப்படி ஒரு மாதிரி முழிச்சாராம். ஓஹோ, உங்கள்கிட்ட தான் காசு இருக்காது அப்படின்னு சொல்லி அப்புறம் யாரோ ஒருத்தர் ரூபா போட்டு வெயிட் பார்த்துட்டு எல்லாம் அவருடைய இதில் காமராஜரை பற்றி தகவல் வருது. அப்படிப்பட்ட இவங்களை என்னன்னு சொல்கிறது, மகான்கள்னு சொல்கிறதா, நிர்வாகிகள்னு சொல்கிறதா, கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறதா? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ செய்திருக்காங்க. அதே ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க காமராஜர் ஆட்சி அமைக்க போகிறோம், காமராஜர் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. இவங்களால அமைக்க முடியுமா? எங்களை தவிர வேறு யாராவது காமராஜர் ஆட்சி அமைக்க முடியும்? இப்போ யாரோ சொன்னாங்க, அவர் வரப்போகிறார், இவர் வரப்போகிறார், அவரை போய் உங்கள் கொள்கை என்னவா இருக்கும் அப்படின்னு. கொள்கையா? மயக்கமே வருது அப்படின்னாராம். தலை சுத்துதுன்னு. எங்கள் கட்சி கொள்கையை நம்ம சீனிவாச ஐயங்காரை விட்டால் அவரும் அரை மணி நேரம் சொல்லுவார். ராஜேஸ்வரி பிரியா விட்டால், பாலை விட்டால் அவங்க ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் சொல்லுவார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐடியாலஜி, கொள்கை மட்டும் இருந்தால் போது செயல் திட்டம் வேணும். அதை கொண்டு செய்வதற்கான ஒரு செயல் திட்டம் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். எல்லாமே அது ப்ளூ பிரிண்ட்னு சொல்லலாம். தமிழ்நாடு வளர்ச்சிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் நாம் சொல்கிறோம், செய்கிறோம். ஆக என்ன அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது. ஆமாம், அந்த ஊழல் ஒழிப்புன்னு 4வது தலைப்பை நாங்கள் கொடுத்துருக்குறோம். வந்துவிட்டது மாற்றத்திற்கான நேரம், பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை, நிர்வாக சீர்திருத்தம், ஊழல் ஒழிப்பு. 4வது வந்து மொத்தம் 46 இதை சொல்லியிருக்கிறோம். அதில் 4வது ஊழல் ஒழிப்பு. எப்போ போட்டது? 2016 சட்டமன்ற தேர்தல். இது அப்போ இதை பார்த்து தான் எல்லாருமே காப்பி அடிக்கிறோம். நாங்கள் அப்போவே சொன்னோம் என்னென்ன காப்பி அடித்தாங்க அப்படின்ட்டு. அதனால் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். மாற்றத்தை விரும்புங்கள். 500 1000க்கு ஆசைப்படாதீங்க. நீங்கள் பார்க்காத 500 1000 இல்லை. இந்தியாவிலே இந்த ஒரு இடைத்தேர்தலில் நடந்த ஒரு அசிங்கம். 20 ரூபா நோட்டை காட்டினா எப்போ ஒன்றாலும் 10,000 வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு அசிங்கம், ஒரு கேவலம் தமிழ்நாட்டுக்கே ஒரு ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுக்கே ஒரு அவமானத்தை. இல்லையா? ஆனால் இங்கே இதெல்லாம் தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்க்குது. எப்படியோ தேர்தல் நடத்தி முடிச்சுட்டா சரிதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் நீங்கள் யோசிங்க. உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும்
உங்கள் முன்னேற்றத்திற்கான, உங்கள் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான, உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்கான, உங்கள் ஊர் முன்னேற்றத்திற்கான, உங்களுடைய பேரூர் நகர முன்னேற்றத்திற்கான, ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய முன்னேற்றத்திற்கான வாக்கு, ஒவ்வொரு வாக்கும் என்பதை வாக்காளர்கள் சிந்திங்க, நிச்சயமாக சிந்திங்க. படித்தவர்கள் முதல்ல நீங்கள் சிந்திங்க, மாணவர்கள் நீங்கள் சிந்திங்க, மாணவர்கள் நீங்கள் சிந்திங்க. 35 வருஷமாக இந்த சாராயம் ஒழியணும்னு தன்னந்தனியாக நான் ராமதாஸ் ஐயா நான் போராடி வந்தேன். அதன் பிறகு நாங்களும் தான் முதல்ல கையெழுத்து போடணும்னு பல பேர் வந்தாங்க, பல பேர் நடந்தாங்க, பல பேர் சொன்னாங்க, பல பேர் காப்பி அடித்தாங்க. ஏதோ நம்ம கொள்கை எங்கங்க, நம்ம கொள்கை அவங்க பறை சாட்டுறாங்க, அவங்க சொல்கிறாங்க, வெளிப்படையாக சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். ஏன் ஆனால் எதையும் நாம் தான் சொல்கிறோம். நினச்சி பாருங்கள், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகத்தை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எவ்வளோ சிறப்பாக இருக்கும். பெண்கள் எவ்வளோ சுதந்திரமாக நடமாட முடியும். வன்முறை இருக்குமா? குடியால் எத்தனை பேர், 10 லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் சாகிறாங்களே, அது நடக்குமா? புகையிலை இல்லாத இந்தியா, டொபாக்கோ ஃப்ரீ இந்தியா, டொபாக்கோ ஃப்ரீ வேர்ல்டு, புகையிலை இல்லாத உலகம் இந்தியா. அதற்கான இந்தியாவில் பொது இடத்துல புகை பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை இதுவரைக்கும் அத்தனை பேர் மத்திய சுகாதார அமைச்சர்களாக இருந்தாங்களே, கொண்டு வந்தாங்களே, அருமை கொண்டு வரல. எவ்வளவு போராட்டம் அதற்காக அன்புமணி சந்திக்க வேண்டியதாக இருந்தது, எதிர்ப்பு. அப்போ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தவர் பெரிய எதிர்ப்பு. ஆமாம், நிறைய எம்பிகள் கையெழுத்து போடல. ஆமாம், தமிழ்நாடு எம்பிக்களை கையெழுத்து போடல. அவ்வளோ எதிர்ப்புக்கு பிறகும் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் நான் அதை கொண்டு வருவேன், பொது இடத்துல போய் கொடுத்தேன். இன்றைக்கி இந்திய அளவில் உலக அளவில் அவருக்கு பாராட்டு பண்ணுறாங்க, செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கி பொது இடத்துல பிடிக்கலன்னு நாங்கள் எங்கள் குடும்பத்தை பிடிச்சது அப்படின்னு எத்தனை பெண்கள் இன்றைக்கி சந்தோஷப்படுறாங்க. எங்கள் குடும்பத்தில் பிடிச்சி ஊதி தள்ளினே இருப்பார், எங்களுக்கு நாங்களும் இழுத்துனே இருப்போம், குழந்தைங்களும் இழுத்துனே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்து அன்புமணி கொண்டு வந்ததுனால நாங்கள், எங்கள் கணவர் தெரிஞ்சிட்டார், மக்கள் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு பொது இடத்துல மற்ற இடத்துலையே ஒரு இளைஞனை ஒரு சிகரெட்டு பிடிக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்காரனுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, அன்புமணிக்கு ராமதாஸுக்கு தான் வேதனையாக இருக்குது. ஐயோ, இவன் எனக்கு நுரையீரல் புற்றுநோய் வருமா, வேறு புற்றுநோய் வருமா, வேறு ஏதாவது இதனால் ஸ்மோக்கிங்னால் அவனுக்கு கெடுதல் வருமோ, இவன் நீண்ட நாள் வாழணுமே, அந்த குடும்பம் இவனை நம்பி இருக்குது அப்படின்னு நினைக்கிற உள்ளம் எங்களுடைய உள்ளம். ஆனால் மற்ற கட்சிக்காரங்கள். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா யோசிங்க, நல்லா யோசிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்குரிமை, அந்த வாக்குச்சீட்டு, இப்போ சீட்டு இல்லை, நீங்கள் பட்டனை அழுத்துறீங்க, அது கோடி 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 அவ்வளோ, அது கூட அதை தாண்டி அதனுடைய மதிப்பு. அதை வெறும் கேவலத்துக்கு 500 1000க்கு அதை விற்காதீங்க. ஏன்னா இந்த கள்ள வியாபாரிகள், அரசியல் கள்ள வியாபாரிகள் கள்ள பணத்தை கொண்டு வந்து, சேர்த்த பணத்தை கொண்டு வந்து, சிந்திய பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. நாடு, தமிழ்நாடு நாடாக இருக்காது. நான் அதை வேறு வகையில் சொல்ல விரும்பலை. அதனால் தமிழ்நாடு மேலும் வளர்ச்சி பெறணும்னா நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு முறை ஆட்சியில் வைங்க. ஊடகங்கள் அதற்கு நீங்கள் துணையாக நில்லுங்க. நீங்கள் ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டுங்க. நான் சொன்ன மாதிரி மீண்டும் சொல்கிறேன், முதலமைச்சராக ஆகிற விருப்பமுள்ளவர்களெல்லாம் நாங்கள் ஊடக சங்கங்கள் ஏற்பாடு செய்கிற
அந்த பொது விவாதத்திற்கு ஒரு நாள் குறிக்கிறோம், அதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை நீங்கள் செய்யுங்க. தமிழகம் மக்கள் அதை பார்க்கணும், நானும் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.